இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிர்ந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு இருந்ததால் அவர் திரும்பி நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிர்ந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஒரு நாள் ஒரு ஃபோன் அடித்தேன் ஒரு அம்மாவுக்கு. தெரிஞ்ச அம்மா தான், அதனால தான் அடித்தேன். அவங்கள்ட்ட அடித்து கேட்டேன், அம்மா ஜெஸ்ஸி வீட்டில் இருக்காங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அந்த பண்டி தூங்கிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், மெலிசா இருக்குதுங்களான்னு கேட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, அது குதிரை போல் அந்த குதிரை தின்னுக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியாம்மா, சரிம்மா, அப்போ பீட்டர் எங்க? பீட்டர் இருக்கிறாரான்னு கேட்டேன். அந்த நாய் எங்கேயோ பொறுக்கிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. வீட்டிலேயே ஒரு மினி ஜூ. அந்த மெலிசாவும் ஜெஸ்ஸியும் இங்கே இருக்கிறாங்க. இல்லை படிக்க வந்தாங்க. வாசகர் பேரை கேட்டேன், நனவுக்கு வந்துருச்சு. சொன்னேன், கோச்சிக்காதீங்க, திட்டுறதுன்னா அப்புறம் திட்டிக்கலாம். நீ எப்படினால பீட்டர் எங்கன்னு தெரியல. பீட்டர் இருந்தால் அப்புறம் பார்த்துக்குவோம். ஏன் இதை அந்த அம்மா நல்ல அம்மா தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சாத்தான் பேய் நம்ம பேரை அதுக்கு தெரியும், ஆனால் நம்ம பேரை கூப்பிடாது. நம்ம பாவத்தை வச்சு கூப்பிடும். சற்று முன்பு பார்த்தீங்களா, பண்டி இப்படிலாம் சில பேர் கூப்பிட்றீங்களான்னு தெரியல. விளையாட்டுக்கு கூட கூப்பிடலாம்ல. ஆனால் இறைவன் இயேசு நம்ம பாவத்தை அவர் தெரிஞ்சும் அறிந்தும் நம் பேரை சொல்லித்தான் கூப்பிடுவார். Satan will call you knowing your name, it will call your sins.
God knowing your sins will call your name. பார்த்தீங்களா? கடவுளுக்கும் மனிதருக்கும் சாத்தானுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா? சாத்தான் பாவத்தை சுற்றி காண வைக்கும். ஆனால் இறைவன் அதை மறந்துடுவார். இறைவன் உங்களிடம் ஓடிக்கொண்டு வருகின்றார். உங்களுடைய பாவத்து பின்னால ஓடல, உங்கள் பின்னால ஓடுகின்றார். God is running not after your sins, he is running after you. ஏனென்றால் அவ்வளோ நம்மளை நேசிக்கின்றார் இறைவன், அவ்வளோ நம்மை நேசிக்கின்றார். அதுதான் என்னுடைய நற்செய்தியில நம்மளுக்கு தெளிவுபடுகின்ற உணர்த்திருக்கின்றார். அப்புறம் இயேசு அந்த தரையில எழுதிக்கிட்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா? விரலால எழுதிக்கிட்டு இருக்காரு. ஏன் எழுதிக்கிட்டு இருந்தார்? விரல் இல்லை, விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா எழுதிக்கிட்டு இருந்தாரா? விளையாட்டுக்கிட்டு இருப்போம் இந்த நேரத்தில், அவங்க பேசிட்டோம், நான் எழுதிக்கிட்டு இருந்தாரா? ஐயா அந்த முதல் ஸ்லைட்டை போடுங்க, எல்லாரும் படிக்கணும். படிப்போம். ஆண்டவர் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலைகளான கடவுளுடைய விரலால். எப்போ இது? இந்த விடுதலை பயணத்தில், எக்ஸடஸ் விடுதலை, அப்பைய கடவுள் விரலால எழுதியிருக்கிறார், தன்னுடைய விரல். இப்பவும் அந்த இறைவன் அவருடைய விரல், அப்ப உள்ள கடவுள் இப்பவும் அந்த விரலால எழுதிக்கின்றார். So the God of the Old Testament is today the same God who is writing on the ground. அப்ப கொடுத்த தீர்ப்பு, அந்த சட்டம் அவருக்கு உகந்தது. He has the right over the law. அவர் தான் இன்றைக்கும் அந்த சட்டத்தை கொடுக்கின்றார். அவர் ஒரு ஆளால் தான் அந்த நீதியை கொடுக்க முடியும். அவர் தான் தீர்ப்பு கொடுக்க முடியும், யாராலையும் தீர்ப்பு கொடுக்க முடியாது. அதனால தான் அந்த இயேசு ஒண்டி தான் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தார். அவரோட தீர்ப்பு என்னன்னு அப்புறம் பார்ப்போம். அடுத்தது படிங்க, அடுத்த ஸ்லைடுக்கு போங்கய்யா. இணை சட்டத்தை படிங்க கொஞ்சம். 9ஆம் அதிகாரம் வசனம் 10. கடவுளின் கடவுளின் விரலால் எழுதப்பட்டிருந்த இரு கற்பலைகளை, அந்த இரு கற்பலை என்ன? அது 10 commandments, 10 கட்டளை. அவர் அன்றைக்கு எழுதினால் அவருடைய விரலால், அதிகம் இன்றையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதே இறைவன் இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கின்றார் தரையில. இயேசு பார்த்தீங்களா? அங்கேயும் தோன்றினார், இங்கேயும் தோன்றுகின்றார். அங்கே மறைமுகமாக தோன்றினார், இன்றைக்கு வெளிப்படையாக தோன்றுகின்றார். அப்போ அதே இறைவன் ஒருத்தர் தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். புரிஞ்சுச்சிங்களா? அடுத்தது நம்மளுடைய இன்றைய நற்செய்தியை கொஞ்சம் பார்ப்போம். அடுத்த சட்டத்தை படிங்க, அடுத்தது படிங்க, அடுத்தது போடுங்கப்பா. கலர் மாறிடுச்சு. சரி, கொஞ்சம் படிங்க, படிக்க முடியுதா? இயேசு இன்றைய கடைசி 2 வசனங்கள் 10, 11. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 10, 11. அதில் என்ன குறிப்பிடுறது? குறிப்பாக சொல்லுகின்றார், நானும் உனக்கு தீர்ப்பிட மாட்டேன், ஆனால் நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே. அன்பார்ந்தவர்களே, அதுதான் அவரோட அழைப்பு நம்மளுக்கு. கடவுளோட கிருபை அதிகமாக அதிகரிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய இதயத்தில், உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை நிறுத்து என்று சொல்லுகின்றார். உன்னுடைய பாவங்களை நிறுத்து. ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் என்ன ஒரு பெரிய கஷ்டம் என்றால், व्यसனம் என்றால், செய்த பாவமே அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றோம். செய்த பாவமே திருப்பி திருப்பி யதார்த்தமாக செய்து கொண்டிருக்கின்றோம். பாவங்களை அதிகரித்தால் அவருடைய கிருபை என்னை விட்டு தூரமாக போய்விடும்.
பாவத்தை குறைக்க மட்டுமல்ல, பாவத்தை முற்றிலும் அழிக்க வேண்டும். அப்பத்தான் இந்த உடல், இந்த ஆத்மா, இந்த மனிதன் சரியாக சிறப்பாக இயங்க முடியும், மகிழ்ச்சியாக இயங்க முடியும், உண்மையாக இயங்க முடியும், இறைவனோடு இயங்க முடியும். ஸோ அன்பார்ந்தவர்களை, பாவத்தை அழிக்க வேண்டும். இந்த தவ காலத்தில் மட்டுமல்ல, தவ காலத்தில் இறைவன் நம்மளை உணர்த்துகின்றார். தவ காலத்தில் இறைவன் நம்மளை உணர்த்துகின்றார், நீ பாவியாக இருக்கக்கூடாது, நீ இதிலேருந்து மீண்டு வரணும். சில பேர் சொல்லுவாங்க, என்ன செய்கிறது, நான் பலவீனன். ஆங்கிலத்தில் நல்லா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐ எம் ஓன்லி ஹியூமன், ஐ எம் ஓன்லி ஹியூமன். எவ்வளோ காலமாக ஐ எம் ஓன்லி ஹியூமன், ஐ எம் ஓன்லி ஹியூமன், ஐ எம் ஓன்லி ஹியூமன் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறோம். அதே சமயத்தில் இன்னொன்று நல்லா தரம் சொல்லிடுவோம், நான் ஆவியால ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றேன். ஞானஸ்தானம் பெற்று ஞானஸ்தானம் போல வாழ்கின்றோமா? எப்படி வாழ்கின்றோம்? If I am empowered by the Holy Spirit, I will live like the Spirit. நான் ஆவியில வாழ்வேன், நான் உடலில வாழ மாட்டேன். நம்ம விழுவோம், பரவாயில்ல, நம்ம விழுந்து காலப்போக்கில் நம்ம திருப்பி விழுவோம், பரவாயில்ல. ஆனால் நான் ஒவ்வொரு ஒப்புரவு சடங்குல சொல்லுவேன், நீங்கள் ஒப்புரவு சடங்குக்கு வரும்பொழுது வந்துட்டு போகும்பொழுது முடிஞ்சிச்சா, பாவம் செஞ்சுட்டு பாவத்தெல்லாம் கட்டிட்டு மூட்டையெல்லாம் இறக்கி வச்சுட்டு போறீங்க. அது அல்ல, மூட்டையை இறக்கி வைக்கிறது இல்லை. நான் ஒரு தீர்மானம் எடுத்து இனிமேல் இப்பேற்பட்ட பாவங்களை செய்ய மாட்டேன் என்று நான் திரும்ப வேண்டும். I must be determined not to repeat my sins. Not come psychologically I am very peaceful. அல்ல, அது அல்ல. ஏனென்றால் ஆண்டவரோட பிரசனத்தில் நான் அங்கே சந்திக்கிறேன் இறைவனை. அவர் தான் எனக்கு அந்த மன்னிப்பு கொடுக்கின்றார். அந்த வலிமையோடு நான் வாழ வேண்டும். அடுத்த ஸ்லைடை போடுங்கய்யா, படிப்போம். யோவான் 5:14. 38 வருஷம் அந்த பெத்சாய்டா அந்த கிணறு கிட்ட நின்றாரு, இந்த பூல் 38 வருஷம். அப்புறம் அவர் அங்கேயும் சொல்றாரு, அதே போலத்தான், இனி பாவம் செய்யாதீர் என்றார். 38 வருஷம் நோயில, இனி பாவம் செய்யாதீர் என்றார். நீ இனிமேல் பாவம் செய்தால் உனக்கு இதுக்கு மேல வேதனை வரும். You will suffer more, consequences will be more சொல்றாரு. இந்த பாவங்களை நீ தொடர்ந்து செய்திருந்தால் நீ நோயில அடிபடுவாய், திருப்பி நோய்க்கு போவாய். You will be in sickness. சில சமயத்தில் சில பேர் நோயில், எல்லாருமே நோயில் இருக்கிறனால பாவத்தினால தான் நீங்கள் நோயில் இருக்கிறீங்கன்னு சொல்லல. ஆனால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள், இன்னும் பல பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும். ஏனென்றால் நான் பாவத்தில் தொடர்ந்து வாழ்ந்தேன் என்றால் இதுதான் எனக்கு நடக்கும். அப்போ அந்த பாவத்தில் நான் மீட்டு வந்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும். ஏன் நிறைய பேர், ஏன் இப்படி நடக்குது, ஏன் நான் தான் இப்படி ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கிறீங்க சரி, நீங்கள் தவம் செய்கிறீங்க சரி, ஆனால் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? நான் எவ்வளோ ஜெபம் செய்தாலும் சரி, நான் எவ்வளோ நோன்பு இருந்தாலும் சரி, நான் எவ்வளோ கொடைகள் கொடுத்தாலும் சரி, ஆனால் பாவத்தை விட்டு விடுகலையே. அடிப்படை பாவம். ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வசனத்தில், நீ இன்னுமேல் இதுக்கு மேலே பாவம் செய்து கொண்டிருந்தால் உனக்கு அதிகமாக விளைவுகள் வரும், தப்பான விளைவுகள் வரும், வேதனையான விளைவுகள் வரும். பார்த்தீங்களா? ஸோ பாவம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷம் நம்மளுடைய வாழ்க்கையில். நம்ம ரொம்ப யதார்த்தமாக வந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதை அப்புறப்படுத்தணும், அதை முறைட்டு அடிக்கணும், அதை உரட்டணும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து. எப்படி இதை செய்ய முடியும்? அடுத்த வசனத்தை படிப்போடுங்கய்யா, படிப்போம். பிலிப்பியர் 3:8 2வது வசனம், அதை தான் படிச்சிருக்கணும். சரி, படிங்க. எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னத்துக்கு ஆமேன் சொன்னீங்க? இப்போ ஃபாதர் சொன்னாரு, என்ன செய்யறது? எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். ஆமேன். ஆம், உண்மையாகவே ஆமேன் சொல்லிட்டீங்களே.
மற்ற எல்லாமே குப்பையாக தான் கருதணும். அவர் ஒருத்தர் தான் மெய்யானவர், அவர் ஒருத்தர் தான். எப்படி ஃபாதர் என்னோட காடி குப்பையா இருக்க முடியும், என்னோட வீடு குப்பையா இருக்க முடியும், என்னோட மனைவி குப்பையா இருக்க முடியும் கணவர்? அது என்ன சொல்றாருன்னா, மற்றது எல்லாமே முக்கியம் அல்ல, முக்கியமான ஒன்று தான் இருக்கிறது. நான் மட்டும்தான் முக்கியம். I am the only priority, top priority, the most important person in your life. Everything else I consider as garbage, as rubbish. ஆனால் நாம் எல்லாத்தையுமே பிடிச்சிக்கிட்டு அவரை சும்மா டச் அண்ட் கோ, ஆண்டவரை டச் அண்ட் கோ, கோயிலுக்கு வந்து ஆண்டவரை பார்த்துட்டு ஹாய் ஜீசஸ், ஓகே சண்டே ஐ கம் டு சர்ச், ஐ சே ஹலோ டு யூன்னு போகிறோம். இதுதான் நடக்குது நிறைய பேரோட வாழ்க்கையில். அவரோடு அந்த உறவை நான் அதிகமாக இன்னும் ஆழமாக அதை உருவாக்கினேன்னா என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் அன்பார்ந்தவர்களே. அதனால் கொஞ்சம் சிந்திப்போம், என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கின்றோம். இந்த உலகத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா அதில் சில மாய கவர்ச்சிகள் இருக்கிறது. சாத்தான் அங்கே தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கேருந்து போங்க, வீட்டிலேருந்து கோயிலேருந்து வெளியே போங்க, ஆஹா போச்சு, மறந்துடுவோம் என்ன சொன்னார் ஃபாதரு, பூசையில் என்ன நடந்துச்சு மறந்துடுவோம். ஏனென்றால் அந்த ஈர்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கிறது இந்த ஈர்ப்போட. அப்போ இந்த ஈர்ப்பை என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள, அதிகமாக அந்த ஈர்ப்பில் நான் வாழ்றதுக்கு ஜெபம், அந்த உறவு, திருப்பலி, பூசை, விவிலியம், ஆண்டவரோட உயிருள்ள வார்த்தையை படிங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏன் மாற்றம் இல்லை? அந்த மாற்றம் வர்றதுக்கு இதுதான் நீங்கள் செய்ய வேண்டும். கருத்தரங்குக்கெல்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, கருத்தரங்குக்கெல்லாம் போகிறாங்க, பல தடவை போயிட்டு வரோம். ஆனால் அந்த உறவை ஏற்படுத்த விட்டால் நாம் மாற மாட்டோம், நாம் பாவத்திலேயே தொடர்ந்து இருப்போம் அன்பார்ந்தவர்களே. அதனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளிடம் என்ன சொல்கின்றார்? நீ போ, திரும்பி இந்த பாவத்தை செய்யாதீர் என்று. அவர் நம்மளை பார்த்து ரொம்ப இரக்கத்துடன் அன்புடன் தன்னுடைய கண்களால் பார்க்கின்றார். அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்தார், நம்மளையும் இப்பொழுது நிமிர்ந்து பார்க்கின்றார். நமக்கும் அந்த அன்பை கொடுக்கின்றார். அந்த அன்பை உணர்ந்து அவருடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் நமக்காக சிந்தினார். சில பேர் பாருங்க, கோயிலுக்கு லேட்டாக வருவாங்க, பூசை முடிகிறதுக்கு முன்னே சிலுவை கடைசி ஆசீர்வாதம் கொடுக்கும்போதே ஒரு கடை ஓடிடுவாங்க. இதுக்கே நம்ம இருக்க முடியலன்னா அவர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் யாருக்காக? அந்த உணர்வோடு நம்ம வந்து பயணத்தில் போவோம் அன்பார்ந்தவர்களே. இந்த ஈஸ்டர் திருவிழாவை கொண்டாடும் பொழுது அர்த்தத்துடன் நாம் கொண்டாடுவோம். அந்த உறவை தொடர்ந்து ஏற்படுத்துவோம். மன்னிப்போடு மன்னிப்பு பெற்று வாழ்வோம். ஆமென்.